இது வந்து ஒரு பொல்யூஷன். எப்படி ஒரு வாட்டர் தண்ணிக்குள்ள ஒரு மாசுவை போட்டுரும், அதே போல வாட்டர் பொல்யூஷன் மாதிரி ஏர் பொல்யூஷன் மாதிரி புகை அதிக புகை கக்கிட்டு போனா அது வந்து ஏர் பொல்யூஷன். புரியுதுங்களா? அது மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன், சத்தத்து மூலமா ஏற்படுத்தக்கூடியது. அதனால நீங்க தயவு செய்து யாருமே என்ன உங்களுக்கு வாகனத்துக்கு பெர்மிட் பண்றாங்களோ, ஆர்டிஓல இருந்து பெர்மிட் பண்றாங்களோ அந்த ஹார்ன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. மதுரை மாநகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலும் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வரும் நிலையில் சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்களை வாகன ஓட்டிகள் பயன்படுத்துவதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வந்தன. இதனையடுத்து ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் மதுரை மாநகர காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இணைந்து தீவிர வாகன சோதனையை மேற்கொண்டனர். மதுரை காலவாசல் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் இருசக்கர வாகனங்கள், 3 மற்றும் 4 சக்கர வாகனங்கள், அத்துடன் கல்லூரி மற்றும் தனியார் பேருந்துகள் என அனைத்து வகையான வாகனங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த சோதனைகளை போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் இளமாறன் திலகர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி மற்றும் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் செல்வம் உள்ளிட்ட போக்குவரத்து காவலர்கள் அடங்கிய குழுவினர் தீவிரமாக முன்னெடுத்தனர். தேனி மெயின் ரோட்டிலிருந்து ஆரப்பாளையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் மற்றும் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி நோக்கி செல்லும் வாகனங்கள் என பிரதான வழித்தடங்களில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மோட்டார் வாகன சட்டத்தின்படி இருசக்கர வாகனங்களுக்கு 80 டெசிபல், 3 சக்கர வாகனங்களுக்கு 82 டெசிபல், 4 சக்கர வாகனங்களுக்கு 85 டெசிபல் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 92 டெசிபல் வரையிலான ஒலி அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக ஒலியை தரக்கூடிய ஹாரன்களை பயன்படுத்திய வாகனங்களுக்கு சட்டப்படி அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் விதித்ததோடு மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து இதுபோன்ற விதிமீறல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து சாலை விதிகள் குறித்த அறிவுரைகளும் வழங்கப்பட்டன. அதிக சப்தம் எழுத்தக்கூடிய ஹாரன், ஏர் ஹாரன் சொல்றோம், மியூசிக் ஹாரன் சொல்றோம். அந்த ஹாரன் மூலியமா நீங்க வந்து இந்த இருக்கக்கூடிய ஹாரனை மாற்றி ஓட்டுனீங்களாக்கும் சட்டப்படி தவறு, மோட்டார் வாகன விதிப்படி உங்களுக்கு வந்து தவறு. இதனால என்ன விபரீதம் ஏற்படும்னா, சாலையில வந்து பாதசாரிகள் போவாங்க, உங்களுடைய அதிகமான சத்தம் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் பைக்கில் முன்னாடி போவாங்க, ஸ்கூலுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு என்னன்னா பயந்து கீழே விழுந்துருவாங்க. விலங்குகள் கிராஸ் ஆகுது அப்படின்னா விலங்கு என்ன பண்ண, ஒரு மாடு எடுத்துக்கிட்டீங்களாக்கோ உங்களுடைய சவுண்டு தாங்க முடியாம துள்ளி குதிச்சு அடுத்த வாகனத்து மேல மோதி என்ன ஆகிவிடும், விபத்து ஏற்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு வந்து டெசிபல் சொல்லுவோம். 2 வீலருக்குலாம் 80க்குள்ள இருக்கணும். புரியுதுங்களா? உங்களை மாதிரி ஆட்டோவுக்கு வந்து 82 இருக்கணும், கார்களுக்கு 85 இருக்கணும். இதே பெரிய ரக வாகனங்கள் அவங்களுக்கு வந்து 90, லாரி அவங்களுக்கு 92, இதுக்கு மேல இருக்கக்கூடாது. இதனால வந்து உங்களுக்கு அபராதங்கள் மினிமம் 1000 ரூபாயும் அதிகபட்சம் 10,000 ரூபாயும் உங்களுக்கு விதிக்கப்படும். இது வந்து ஒரு பொல்யூஷன். எப்படி ஒரு வாட்டர் தண்ணிக்குள்ள ஒரு மாசுவை போட்டுரும், அதே போல வாட்டர் பொல்யூஷன் மாதிரி ஏர் பொல்யூஷன் மாதிரி புகை அதிக புகை கக்கிட்டு போனா அது வந்து ஏர் பொல்யூஷன். புரியுதுங்களா? அது மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன், சத்தத்து மூலமா ஏற்படுத்தக்கூடியது. அதனால நீங்க தயவு செய்து யாருமே என்ன உங்களுக்கு வாகனத்துக்கு பெர்மிட் பண்றாங்களோ, ஆர்டிஓல இருந்து பெர்மிட் பண்றாங்களோ அந்த ஹார்ன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதனால உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணி உங்க வாகனத்தை கொண்டு போய் நிறுத்துறது வரைக்கும் அதிகாரம் இருக்கு. குறிப்பாக கல்லூரி மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்துகள் மற்றும் பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அவை உடனடியாக அதிக ஒலி தரக்கூடிய ஹாரன்களை கழற்றி அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் சோதனை களத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்களுடன் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் கலந்துரையாடினர். போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. அதன் விளைவாக அந்த பகுதியில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களோடு இணைந்து அதிக ஒலி தரக்கூடிய ஹாரன்களை பயன்படுத்த மாட்டோம், போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.